இந்த படத்தோட ஸ்டோரி தொடங்கின இடம் என்ன? எல்லா படமுமே பார்க்கும்போது தோணும், இதோட ஒரு டீசர் வர்றப்போ ஒரு பிரச்சனை ஆகுது. அது இது பெண்களுக்கு வர பிரச்சனையை பத்தி நான் பெருசா பேசல. இது ஆக்சுவலி இட்ஸ் நாட் அன் இஷ்யூ பேஸ்ட் ஃபில்ம். இட்ஸ் அபவுட் அ கேர்ள், ஹர் டிசையர்ஸ், அவளோட ட்ரீம்ஸ், அவளோட வாண்ட்ஸ். சப்போஸ் நான் ஓவர் ஆக்டிங் பண்ணா கூட மேடம் கீழே கீழே கொஞ்சம் இப்படி இல்லை, எனக்கு ஃபீமேலை இப்படி காட்டணும். ஃபர்ஸ்ட் 3 டேஸோட ரஷ் மட்டும் நான் வந்து வெற்றி சருக்கு வந்து காமிக்கும் போது ஏன்னா நான் கொஞ்சம் அப்போ டிமாரலைஸ் ஆயிட்டேன். அதனால அப்போதான் அனுராக் சார், ஆனால் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காமிச்சா நீங்கள் நடிக்க மாட்டீங்க. இந்த we have to show a woman having feelings, but at the same time அது வந்து தெரியுதுல்ல. மேக்ஸிமம் ட்ரெய்லரை பார்த்து அன்பிளசன்ட் ரியாக்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ. ஹலோ லைகல் டீம், எப்படி இருக்கீங்க 3 பேரும்? சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நான் வர்ஷாட்டிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க, நீங்கள் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்ச படம்லாம் கேட்டார், படித்த புக்ஸ்லாம் கேட்டார் அப்படின்னு. அதே போல் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நீங்கள் அனுப்பிச்சதாக சொன்னீங்க. அது எதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி அதுவும் வந்து இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் மதர் டாட்டர். ஓகே. ஆமாம், அப்போ வந்து ஐ வாஸ் 17 or 18 when I made that இது. பட் அதுவும் it was a mother daughter story. அது வந்து I want to show you that film ma'am. நீங்கள் ஒரு நாள் பார்க்கணும். ஆனால் ரொம்ப காமெடியாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும் இப்போ காமிக்கிறதுக்கு. மேக்கிங்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். பட் ஆனால் அதை பார்த்துட்டும் சேர்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் பெரிய மனசு தான் அவருக்கு. அது வந்து ஒரு மியூசிக்லி நிறையா டேலண்ட் இருக்கிற ஒரு பொண்ணு அம்மாவானதுக்கப்புறம் வந்து ஹவு இட் டேக்ஸ் அ பேக் சீட். அதுக்கப்புறம் அவங்க வந்து இயர்ஸ் லேட்டர் குழந்தைங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் வீடு வெறுமையாக இருக்கும்போது அவங்க நினச்சி பார்ப்பாங்க அவங்க லைஃப் என்னவா இருந்திருக்க முடியும் அப்படின்னு. ஸோ ரிலேட்டட். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ மேட். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. அது படம் told the story, that story is good. Yeah, it's a good story. But then you came out with the story. Oh my god. ஃபீச்சர் ஃபில்மா பண்ணலாமா? நடிக்கிறீங்களா? Yes, 1000%. I'm all out. ஓகே, சூப்பர். ஆனா நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காமிச்சா நீங்க நடிக்க மாட்டீங்க. இந்த ஃபில்ம் மேக்கர் I trust you. No. A bad girl பண்ணதுக்கு அப்புறம் you showing that doesn't make any difference. So after working with you in Bad Girl. இந்த படத்தோட ஸ்டோரி தொடங்கின இடம் இது. எல்லா படமுமே பார்க்கும்போது தோணும், இது நம்ம பண்ணால் வேறு மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு. ஸோ கோவிட் லாக்டவுன் டைமில் நிறையா படங்கள் பார்த்துட்டு இருந்தப்போ வந்து ஐ ஹேட் அ டெஸ்பரேட் அர்ஜ், இன்னும் இது வேறு மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு. அப்போது எழுத ஆரம்பிச்சது தான். எப்போவுமே வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஒரு டோனில் இருக்கும், ஒரு கேஸில் இருக்கும். ஏன் இப்படி இருந்தால் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு அங்கேருந்து வந்த ஒரு தாட் தான். ஒரு மெனி ஸ்டேஜஸில் ஒரு உமனோட ஒரு லவ் ஸ்டோரி, இப்போ ஒரு ஆட்டோகிராஃப், ஒரு பிரேமம், அந்த மாதிரி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா, பட் ஒரு ஃபெமினின் பெர்ஸ்பெக்டிவ்ல. இதோட ஒரு டீசர் வர்றப்போ ஒரு பிரச்சனை ஆகுது, அது சமாளித்து வர்றதுன்றது. ஸோ அந்த மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும்? ஸோ டீசர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலுக்கு குவாலிஃபை ஆயிருந்தோம். நாங்கள்லாம் ராட்டர்டாம் போகிறோம்னு தெரியும். போகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் டீசர் லான்ச் பண்ணோம். அதெல்லாம் நடந்துச்சு. பட் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் ராட்டர்டாம் போயிட்டோம். அங்கே வந்து படத்தை பார்த்தவங்க எல்லாரும் நிறையா வேலிடேஷன் கொடுத்தாங்க. இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ நிறைய பேர் ஓவர்வெல்மிங் சப்போர்ட், நிறைய பேர் எப்போ படம் ரிலீஸ் ஆகும், எப்போ படம், சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, காலேஜ் கிட்ஸ்லாம் நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எப்போக்கா படம் வரும் அப்படின்ட்டு எல்லாரும் எப்போ பாரு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேர்கிட்டையும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் வித் வர்ஷா எப்படி இருந்தது? ஏன்னா நான் இங்கே பார்க்குறப்போ அவங்க ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, போயிட்டே இருக்காங்க, டென்ஷனா வராங்க. இல்ல காப்பி ரெடி பண்ணிட்டு போனாங்க. புரியுது. Working with Varsha is எனக்கு என்னன்னா, I'm coming after 35 years in Tamil.
ஸோ பழைய டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணாமல் பட் அகெயின் ஷீஸ் ஒர்க் அண்டர் வெற்றி சார் அண்ட் வெற்றி சார் கிட்ட ஆல்ரெடி அக்கா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரு படமோ 2 படமா பண்ணி பொல்லாதவன். she's worked, so I knew what is the style of Vetrimaran sir and she's coming from there. So then I was very much happy, and mainly her storyline was too good for me for a comeback. I was all out. I didn't ask, I don't think I asked you any questions also. Oh, okay. I just heard the story, I said yes, I'm doing, and then ஃபர்ஸ்ட்ல இருந்தே மேம்க்கு தான் மேக்ஸிமம் பிலீஃப் இந்த கதை. yes, because I gone through as a mother also as a daughter, so ரிலேட்டபிளா very relatable, and everybody will relate after seeing the movie. ஓகே. ஸோ டிஜி உங்களுக்கு எப்படி? எனக்கு வருஷா வந்து அசூர்ல இருந்து தெரியும். அவங்க சொன்ன மாதிரி ஷீஸ் ஒர்க்ட் ஃபார் சார் அண்ட் நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் ஏடி ஆஸ் அ ரைட்டர் இஸ் வெல். ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஜேர்னி என்னென்னு கேட்கும்போது அடுத்ததான் டைரெக்ஷன் பண்ண போகிறோன்னு சொன்ன டைம்ஸ்லாம் இருக்குது. வீவ் ட்ராவல்டு அண்ட் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்போவே. அஃப்கோர்ஸ் சாரோட ஏடிஸ் எல்லாருமே வந்துட்டு தி பிரில்லியன்ட், பட் ஷி வாஸ் த ஒன்லி ஃபீமேல் ஏடி, ஸோ தனியாக தெரிவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மைண்ட் ப்ராசஸ். சாருக்கும் இவங்களுக்கும் டிராஸ்டிக் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்படியா? இருக்குது. ஆனால் ஒரே லெவல் ஆஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் டெடிகேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் கம்மிங் ஃப்ரம் தேர் அவங்க அது இருக்க தான் செய்யும். பட் அவங்களோட பேட் கேர்ள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே லைக் சார் இது வரைக்கும் பண்ண படங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இட்ஸ் பியூர்லி டுடேஸ் யங் ஜெனரேஷனுக்கு ஏற்ற ஒரு, அது மட்டும் இல்லை நம்ம 90s, நீங்கள் 90s இல்லை, உங்களுக்கும் ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹர், ஐ மீன் பிஃபோர் ஷீ அசூர்னுக்கு அப்புறமா இவங்க எனக்கு எங்கிட்ட வந்து சொன்னதும் எனக்கு ஒரு கொஸ்டினும் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி ஐ ஃபுல்லி ட்ரஸ்டட் பிகாஸ் ஐ நோ ஹூ வர்ஷா பரத் இஸ் அண்ட் ஓகே இதுதான் விஷயம். ஆனால் இட் வாஸ் அ ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட். எத்தனை மேல் ஆக்டர்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, மேபி பண்ணுவாங்க. பட் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வெரி ஃபர்ஸ்ட் ரோல் வாஸ் சம்திங் எல்ஸ். இட் வாஸ் நாட் திஸ். இட் வாஸ் மென்ட் டு பி ஐ திங்க் ஹிருதுனோட ரோல்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ரொம்ப யங்காக காமிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் எவர் ஷி கேவ் ஐ செட் ஐம் ரெடி. பட் இந்த ரோல் எனக்கு பண்ணதில் ஐம் ஃபீலிங் வெரி லக்கி பிகாஸ் ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவ் இன்னசென்ஸ் இருக்குது, பியூர் ஆஃப் இன்னசென்ஸ் இருக்குது இந்த கேரக்டரில். ஸோ சாந்தி மேம், நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு 35 இயர்ஸ் தமிழில் இல்லை, மிஸ் பண்ணீங்களா? டவுன் சவுத் ரொம்ப, அதனால தான் இங்கே இருக்காங்க. இப்போ கூட எனக்கு இன்னும் ஆஃபீஸ் வந்துச்சுன்னா பேக் பண்ணிட்டு ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க இதுக்கப்புறம். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த படத்துக்கு கேட்டா டேட் கிடைக்குமான்னு தெரியல. ஆல்வேஸ் பட் உங்களுக்கு இவங்க தாட் எப்போ வந்தது? காஸ்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் அஞ்சலி காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஜோனில் நான் வந்து நிறையா பேர் பார்த்துட்டு இருந்தேன். நிறையா பேரோட ஃபோட்டோஸ் பார்த்தேன். யாரையுமே கூப்பிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணலாம். அஞ்சலியோட கேரக்டருக்கு நிறைய ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் லைனாக. இதுவுமே வந்து ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னொன்று ஒர்க் அவுட் ஆகல, அந்த மாதிரியே இருந்துச்சு. பட் ஆஃப்டர் அஞ்சலி வாஸ் காஸ்ட், த நெக்ஸ்ட் பர்சன் டு பி காஸ்ட் வாஸ் ஹர் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி பர்சன் ஐ மெட். அது அப்படியே கிளிக் ஆகிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் அந்த வீடியோ காலில் ஃபஸ்ட்டு பேசணும், பாம்பேயில் இருந்தாங்க அவங்க. வீடியோ காலில் ஃபஸ்ட்டு பேசணும், எனக்கு அப்போவே 99% ஓகேவாயிடுச்சு. நேரில் மீட் பண்ணோம், 100% ஓகேவாயிடுச்சு. இந்த கதையை சொன்னால் இப்போது ஒரு ஃபீமேல்ஸ் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அண்ட் இந்த ஜென்ரேஷனில் அவங்க டீல் பண்ணுற விஷயங்கள்லாம் புரியுது. இன்னொன்று இப்போது ஃபீமேல் டேரக்டர் தான் இல்லை, மேல் டேரக்டர்ஸும் நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது. பட் அவங்க பேசுகிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? மேல் டைரக்டர்ஸா அவங்க இந்த இஷ்யூஸ்லாம் பெண்களுக்கு வர்ற பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுகிற விஷயங்கள் பற்றி?
இது பெண்களுக்கு வர பிரச்சனையை பத்தி நான் பெருசா பேசல. இது ஆக்சுவலி இட்ஸ் நாட் அன் இஷ்யூ பேஸ்ட் ஃபில்ம். இட்ஸ் அபவுட் அ கேர்ள், ஹர் டிசைர்ஸ், அவளோட ட்ரீம்ஸ், அவளோட வாண்ட்ஸ், ஹர் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் ஃபேமிலி. இது பிரைமர்லி இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா. இட்ஸ் நாட் அ வெரி இது மெயினாக வந்து ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹவு அ கேர்ள் இஸ் ஷேப்ட் பை ஹர் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி. இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ். ஸோ மேல் டைரக்டர்ஸ் எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இவங்க கிட்டலாம் கூட சொல்லியிருக்கேன், ரிது கிட்ட, சஷாங்க் கிட்ட சொல்லுவேன், ஐ ஹோப் ஐ டோன்ட் மேல் டைரக்டர்ஸ் எப்போவுமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதும்போது அதில் ஒரு ஒன் டைமென்ஷனலாக இருக்கும், அதில் ஒரு இது இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நானும் அதே தப்பு பண்ணிட்டேன், நான் நிறைய வாட்டி யோசிப்பேன். அண்ட் சில இடத்துல அது வந்து பண்ணியிருக்கேன்னு தோணும். ஐ ஃபீல் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஐ ஃபீல் இட்ஸ் another layer of truth நம்ம தெரிஞ்சவங்களை பற்றி எழுதுது. பட் இட்ஸ் நாட் நெசசரி. அண்ட் டைரக்ஷன் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஜாப், ரைட்டிங் இஸ் த அதர் பார்ட் ஆஃப் த ஜாப். இதுல ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது? நீங்க வேகமா எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப டக்குன்னு எழுதி முடிச்சிட்டேன். இது ஆக்சுவலி லைன் வந்த உடனே சரசரன்னு எழுதி முடிச்சிட்டேன். பட் இப்போ வரைக்கும் ரைட்டிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. பிகாஸ் இப்போ யாரா நீங்க இந்த மாதிரி உட்காரும் போது கதை என்ன அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கே ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றா தோணும். ஏன்னா நம்ம யோசிச்சு பதில் சொல்றோம்ல. ஸோ ஐ திங்க் ரைட்டிங் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். அண்ட் படம் பார்க்குறவங்களும் இப்போ அது எழுதுறாங்கல்ல, அவங்களோட கல்ச்சரல் கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கேஸ்ல பார்க்குறாங்க. ஸோ ரைட்டிங் இஸ் அன் ஆன்கோயிங். சூப்பர். ரைட்டிங் ஒரு பார்ட்னா இப்போ எடுத்துட்டு ஓகே நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டேன்ற கான்ஃபிடென்ட் எப்போ வந்து? அது இப்போ வரைக்கும் எனக்கு வரல. அது ரிலீஸ்க்கு அப்புறம் வரும்னு நம்புறேன். 5th September வரும். இல்ல எனக்கு எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. கான்ஃபிடன்ஸ் இல்லாம இல்லை. இது ஒரு அழகா ஒரு ப்ராடக்ட் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பட் என்னோட நேச்சர் அது பார்க்கும்போது வந்துச்சு, அது பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் இன் மை நேச்சர். ஸோ நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் போகும்போது ஒன் பை ஒன் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த ஒரு விஷயங்கள் இப்போ நிறைய மாறி இருக்கலாம். அந்த சேஞ்சஸ்லாம் இப்போ இவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீமேல் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஐ ஹவ் நெவர் ஒர்க்ட் வித் ஃபீமேல் டைரக்டர். அது ஒன்று. அதுவே ஃபர்ஸ்ட். யா, தட் இட்செல்ஃப் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மீ, ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டைரக்டர். பட் எங்கேயும் அவங்க என்ன அப்படி ட்ரீட் பண்ணலை. சீனியரு, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பிகாஸ் ஷீ வாஸ் கான்ஃபிடென்ட் இனஃப் இன் ஹர் ஒர்க். அவங்களுக்கு ஷீ நோஸ் வாட் ஐ மீன், வாட் இஸ் மை பிஸ்னஸ் அண்ட் வாட் ஐ வாண்ட். ஃபைனலில் எனக்கு என்ன வேணும், இதுதான் வேணும், இவங்ககிட்டேருந்து இப்படி தான் என் படம் வரணும். ஷீ நோஸ் தட் வெரி கிளியர். ஷீ இஸ் வெரி கிளியர் இன் தட், white and black about it. So then she was very, அது சீனியர்னு சொல்லி விட்டு கொடுக்கல எங்கேயும். சப்போஸ் நான் ஓவர் ஆக்டிங் பண்ணால் கூட, மேடம் கீழே கொஞ்சம் இப்படி இல்லை, எனக்கு ஃபீமேலை இப்படி காட்டணும்னு இல்லை, நத்திங் லைக் தட். ஸோ நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள். தென் ஐ சம்டைம்ஸ் ஆல்சோ இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். ஓகே, ஷீ யூஸ் டு லிசன், கேட்பாங்க. பட் எனக்கு இதுதான் சட்டிலாக வேணும். ஸோ that's what I felt from her. But ma'am cracked a very interesting இது. ஏன்னா நான் ஒன்று மைண்டில் ஆக்சுவலி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க பண்ணது அங்கே இருந்துச்சு. பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மிடில் ஒரு மீட்டர் பிடிச்சிருக்கோம். அது ரொம்ப ஃபர்ஸ்ட் 3 டேஸோட ரஷ் மட்டும் நான் வந்து வெற்றி சருக்கு வந்து காமிக்கும்போது அவங்க நான் காசு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சூப்பர் அந்த அம்மா சூப்பர் எல்லாருமே சொன்னது அந்த ஒரு விஷயம் தான். ஆஃப்கோர்ஸ் அஞ்சலி இஸ் ஆல்சோ ரெவலேஷன் செம்ம இது. பட் என்னன்னா நம்ம சாந்தி பிரியா மேம் வந்து அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ண விதம் வந்து நான் யோசிச்சதை தாண்டி ஒரு லேயர் அவங்க கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் அவங்க எனக்கு கொடுத்தது, ஐ ஹவ் நெவர் டன் சச் கைண்ட் ஆஃப் நான் எப்பயுமே பண்ணவே இல்லை இது மாதிரி. நான் பண்ணியிருக்கேன் டாம் பாய்ஷ், அந்த வில்லேஜ் கேர்ள், அது இதுன்னு எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே இல்லை. ஷீஸ் டேக்கன் மீ இன் அ ரைட் டைரக்ஷன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் ரஷ் வந்து வெற்றிமாறன் சார்ட்ட காமிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா எனக்கு வந்து அவர் நினைக்கும் போதெல்லாம் அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அவர் கொடுக்குற கமெண்ட்ஸ் அது ஞாபகம் வரும். ஹீ ஸோ ஆன் த ஃபேஸ் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்தது?
அதான் அவர் வந்து ஃபுல் படமா பார்த்தது மச் லேட்டர்ல, அதுக்கு முன்னாடியே விட்டா நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவருக்கு ஒர்க் ஆகல நிறைய விஷயம். அதுக்கப்புறம் ஆனால் ஹி ஆல்சோ ஆல்வேஸ் அக்னாலஜ்ட் இது அவருக்கு பிடிச்ச ஜான்ரா கிடையாது, இதோட டார்கெட் ஆடியன்ஸ் அவருக்கு கிடையாது, அதனால எனக்கு பிடிக்கல ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுலாம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே சொன்னார். எனக்கு இப்போ வரைக்கும் அவர் வந்து வச்சிருக்கிற நிறைய விஷயம் வந்து அவருக்கு 100% இதுவாக இல்லாட்டியும் அன்னைக்கு லாஸ்ட்டாக வந்து மிக்ஸில் ஃபைனல் காப்பி பார்த்தாரு ஒரு 1 week 10 days பேக். நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போனாரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட இருந்து அது வர்றதே பெரிய விஷயம். நீங்க வாங்கியிருக்கீங்களா அது அவர்கிட்ட இருந்து? இல்ல, நீங்க இன்டர்வியூல தான் வாங்கினேன். அது அதிசயமா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லி நான் வாங்கல. அது டிஜே ஷாக் ஆயிட்டாரு. அந்த அதர் ஹேண்ட் அனுராக் கஷ்யப் சார் இப்போ கொடுத்த இன்டர்வியூல கூட பேட் கேர்ள் பண்ணியிருக்கேன், தேவ்டி வந்து என்ன பண்ணிச்சோ அதை விட பேட் கேர்ள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய வார்த்தைகள் எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்க முடியல. சுற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருக்கேன் அந்த வீடியோலாம் காமிச்சிட்டு. எனக்கு வந்து அதான் அனுராக் சார் ஃபர்ஸ்ட் படம் பார்த்த உடனே வந்து வெற்றி சார் அவருக்கு போட்டு காமிச்ச போதே நான் அவளை திட்டி விட்டேன். அவள் எனக்கு எடிட் காமிச்ச உடனே உங்களுக்கு நீங்கள் பாருங்க, அவளுக்கு ஏதாவது பேசுங்க, ஏன்னா நான் கொஞ்சம் அப்போ டிமாரலைஸ் ஆகிட்டேன். அதனால அப்போ தான் அனுராக் சார் பார்த்துட்டு ஹீ ரியலி லைக் இட். அப்போ வரைக்கும் நானும் கொஞ்சம் இதுவாக இருந்தேன். நடுவில் நம்ம ஃபோனில் பேசும்போதெல்லாம் கூட நான் சொல்வேன் தெரில, ஏதோ பண்ணியிருக்கேன், தெரில அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அது வந்து பட் அஃப்கோர்ஸ் வெற்றி சார் வந்து அவரோட ஃபீட்பேக் வந்து எப்போவுமே கிராஃப்டாக தான் அவர் பார்ப்பாரு அண்ட் இருக்கிறதோட பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. பிகாஸ் ஹி டசன்ட் லைக் டு சே ஒன்று எடிட் பண்ணிட்டு ஒரு கட்னா அவ்வளோதான் எடிட்டுன்னு கிடையாது, ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் அதுதான் சினிமாவோட பியூட்டி. நம்ம வந்து ஒர்க் பண்ண அது பெட்டர் ஆக்கிட்டே இருக்கலாம். யூ டோன்ட் நீட் டு பி அ ஜீனியஸ் to create something, you just need to be really hard working. அந்த கிராஃப்டோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ரைட்டிங்ல ஒன்று கோட் அவுட்டா அது ஷூட்டிங்ல பார்த்துக்கலாம், ஷூட்டிங்ல கோட் அவுட்டா போஸ்ட்ல பார்த்துக்கலாம், டப்பிங்ல. there are so many ways for you to fix something and work on it. So for me I always got good ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு புஷ் கிடச்சிட்டே இருந்துச்சு. அனுராக் சார் கிட்டேருந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறையா கிடச்சிது. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 opposing forces, பட் both of them pushed our film forward. ஒவ்வொரு பீரியட்லேயுமே ஒரு விஷயம் பண்ணது அப்புறமா தப்பாக தோணி அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது சினிமாவில் ஒரு எவால்யூஷனாக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்டார்டிங் சீன் வைக்க முடியாது அன்டில் அன்லெஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ இல்லை கதைக்கு தேவையானதோன்றது. ஸோ இந்த நீங்களும் நிறைய அந்த மாதிரி வெற்றிமாறன் சாருக்கோ இல்லை ரைட்டிங்கில் யாருக்காவது அந்த விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இது கரெக்டாக இல்லை இது கரெக்டாக இல்லைன்றது வெற்றிமாறன் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ட்ராவலாக ஒரு சினிமா இப்போ எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறீங்களா? அந்த விஷயங்கள்லாம் என்ன தோணும்? இப்போ அட்லீஸ்ட் அதை பற்றி கான்வர்சேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி அதை பற்றி கான்வர்சேஷன்ஸே இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுதான் இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போவும் ஐ திங்க் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸும் பை டிஃபால்ட் இருக்காது, சில விஷயங்கள் தவிர செய்வாங்க. பட் கிரியேட்டர்ஸோட டியூட்டி என்னன்னா டு கீப் த கான்வர்சேஷன் கோயிங். இப்போது நான் கூட இந்த படம் பண்ணி நாங்கள் ஒரு லெஸ் தென் அ மந்த் பேக் ஒரு பேட்ச் ஷூட் பண்ணி ஒன்று இன்க்ளூட் பண்ணோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் முன்னாடியிலேருந்தே ஆக்சுவலி சாந்தி பிரியா மேம் அந்த விஷயம் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்து அந்த அம்மாவோட ஆர்க்கில் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, பாக்கி எல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஆர்க் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு. நான் வந்து இல்லை எல்லாருக்கும் புரியல, நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் மேக்கர், அவங்களுக்கு என்னோட பல்ஸ் புரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 பேர் சொன்னாங்க. அப்போ தான் நானும் பின்னாடி உட்காந்து யோசித்தேன், ஒருவேளை அவங்க சொல்கிறது, ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லும்போது ஓகே அவங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கலாம், 2 பேர் 3 பேர் சொல்கிறாங்கன்னா யூ நீட் டு டேக் தட் சீரியஸ்லி. பிகாஸ் எல்லாரும் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி ஒருத்தர் 2 பேருக்கு ஒன்று புரியாமல் போகலாம். ஸோ அப்போ தான் நானும் வந்து அந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்தேன். அப்போ வந்து வெற்றி சார் சொன்னோம், ஆமாம் நானும் அதை தான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டு இருக்கேன்னா அவர் அப்போ சொல்லும்போது எனக்கு புரியல, பட் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் எனக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதனால ஒரு பேட்ச் சீன் ஷூட் பண்ணி அது இது பண்ணி எல்லாமே நாங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணோம். ஸோ எதுக்காக இவ்வளோ பெரிய கதையை சொன்னேன்னா ஐ திங்க் திஸ் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ். அண்ட்
வி ஆல்சோ க்ரோ. ஒரு கதையில என்ன சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு, என்ன சொல்லலைங்கிறதும் இருக்கு, சொல்ற விதம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிகேஷன் உருவாகுது. இப்போ இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு, ஒன்னு பொலிட்டிக்கல், இன்னொன்னு கிரியேட்டிவ். அண்ட் சம்டைம்ஸ் போத் ஆர் ஓவர்லாப்பிங். சில சமயம் எதெல்லாம் ரொம்ப பொலிட்டிக்கலி தப்பா இருக்கோ அது கிரியேட்டிவாகவும் வீக்கா இருக்கும். நீங்க ஒரு கேரக்டரை ஜட்மெண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் அழகா எழுதுவீங்க. ஸோ ரெண்டுத்துலயும் அதுல ஒரு ஓவர்லாப் இருக்குல்ல. ஸோ நாங்க we are keeping our ears open. ஏன்னா ஒரு விஷயம் கரெக்டாக யோசிச்சு நிறையா தாட் போட்டு தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா தாட் போட்டிருக்கோம். இப்போ அஞ்சலியோட அவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். ஐயோ இந்த சீன் எடுக்கிறோம், ஆனால் இது இப்படி எடுத்தா பார்க்குற ஆண்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, நிறைய தாட் போட்டு தான் எடுத்திருக்கோம். we have to show a woman having feelings, but at the same time அதை வந்து தப்பான பார்வையில் யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். சிமிலர்லி கிரியேட்டிவாகவும் வந்து we are keeping our eyes and ears open and we have to listen, and அது ஒரு ongoing process தான். ஓகே, இப்போது அடுத்து என்ன பண்ண போறீங்கன்றது மட்டும் கேட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தையும். ஸோ மேம், அடுத்து என்ன பிளான்ஸ்? I was just waiting for this movie to sink into me and go out, and cast Vetrimaran sir's next film. and yes, of course, Vasha. Yes. Vasha is going to. நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ண போகிறோம். Thank you. அடுத்தது 5th of September நான் தியேட்டர் போகிறேன். அதான் கேள்வி, அடுத்தது என்ன பண்ண இல்லை, ஜனநாயகம் தெரியுதுல்ல. There's some films coming out. Music films. Some music. மலையாளம். வருது. சரி, ஓகே. எனக்கு இது வந்து நிறைய வடச்சென்னை ஃபேன்ஸ் சார்பாக ஒரு கொஸ்டின். 2 எப்போ வரணும்ல, ஆக்சுவலாக வடச்சென்னை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம். ரீசெண்டாக கூட ஒரு ரீல்ஸ் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ராஜன் சாவுறப்போ அந்த ஜன்னல் சீன் வச்சு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கும். நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸ்டில் அதில் பார்க்கும்போது இந்த விஷயம் இப்போ எனக்கு புதுசாக தெரிஞ்சது இல்லை, அதுக்கப்புறம் லேட்டர் வாட்ச் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து அந்த படம் பார்க்கும்போதுல சப்டைட்டில்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ரொம்ப சொதப்பலாம் லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா நிறையா மாற்றிட்டே இருந்தார். அதனால நான் படத்தை பார்க்குறது விட்டுச்சா, இது தப்பு பண்ணியிருக்கேன், ஐயோ இங்கே டைப்போ இருக்குது, இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதை தான் பார்த்துட்ருப்பேன் நான். பட் வடச்சென்னை வந்து அந்த மாதிரி ஒரு படம் தான். ஒவ்வொரு பாட்டி பார்க்கும்போது யூ ஃபீல் சம்திங் நியூ. ஏன்னா யூ ரியலைஸ் தெர் ஆர் சோ மெனி லேயர்ஸ். அது கொஞ்சம் தலை சுற்றுற அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கிற படம். இட்ஸ் இன்டென்ஸ். பட் எனக்கு என்னென்னா நார்மல் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நான் அது பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல, எங்கே கேமரா இருந்துச்சு, நான் எங்கே இருந்தேன். ஸோ அது அந்த இதுலேருந்து பார்க்குறதுனால ஐ திங்க் ஐ நோ த ஃபில்ம் அ லிட்டில் டூ மச் டு நார்மல் ஆடியன்ஸாக என்னால் அது பார்க்க முடியாது. ஓகே, ஸோ பேட் கேர்ள் என்ன கொடுக்க போகுது ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறது மட்டும்? என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் ஒரு புது ஃப்ரெஷ்ஷான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பெண்களை ஒரு பார்வையில் பார்த்துருக்கோம், சினிமாவை ஒரு பார்வையில் பார்த்துருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து எல்லாரும் இந்த படத்தை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மாறும்னு நினைக்கிறேன். படம் பார்த்த உடனே வந்து மேக்ஸிமம் ட்ரெய்லரை பார்த்து அன்பிளசன்ட் ரியாக்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க நிறைய பேர் ஒப்பீனியன் மாறிடும் தான் நினைக்கிறேன் படம் பார்த்து. ஐ திங்க் தே வில் சேஞ்ச் தேர் மைண்ட்ஸ். ஆக்சுவலி நீங்க படம் ஒரு ஃபன் ஃபிலிம்னு சொல்றீங்க. காமெடி. Yes, it's a fun film. It's an emotional film. It will make you smile. It will make you feel sad in some ரியாலிட்டில நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்க அதெல்லாம் இருக்கு. Yeah. Human drama. It's human drama. Yeah. So thank you so much. Thank you so much. Thank you.